على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்வது எங்கள் எல்லோருடைய கடமையாகவும் இருக்கிறது. அல் குர்ஆன் அல்லாஹு தாலா ஒவ்வொரு கலிமாக்களும் ஒவ்வொரு வசனங்களும் எல்லோருக்கும் விளங்கக்கூடிய முறையிலேயும் அற்புதமாகவும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களினூடாக அல்லாஹு தாலா அவனுடைய வல்லமையை தெளிவுபடுத்துவதனூடாகவும் இந்த அல் குர்ஆனை அல்லாஹு தாலா இறக்கியிருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் மாஹிர் ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே தேர்ச்சி பெற்றவர்கள், மஅல் கிராமி சஃபரா, மறுமை நாளையிலே அல்லாஹு தாலாவிடத்தில் நெருக்கமானவர்களாக எப்பொழுதுமே அல்லாஹு தாலா 3 ஷாராரை வைத்துக் கொள்வான். நன்மை செஞ்ச ஒரு ஷாரார், தீமை செஞ்ச ஒரு தாரார், அல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு ஷாரார். உலாயிக்கல் முகர்ரபூன், நன்மை செஞ்ச ஷாராரை விட கூடினவங்க. அவங்க ஒரு ஜனாதிபதி இருக்கிற பொழுது அந்த ஜனாதிபதிக்கு ஓட் பண்ணினவர்கள் இருப்பார்கள், அவங்களுக்கு அந்த ஜனாதிபதி உதவி செய்வான். ஆனால் இன்னொரு ஷாரார் இருப்பார்கள், ஓட் பண்ணினதை விட கூடுதலாக ஹெல்ப் பண்ணினவர், அவர்களை தன் கரத்திலே வைத்துக் கொள்வார்கள். அது மாதிரி அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் தேர்ச்சி பெற்றவர்களை இப்படி அல்லாஹு தாலா மறுமையில ஆக்கிக் கொள்வான். அல் குர்ஆனில் தேர்ச்சி பெறுறதுக்கு அரபு தெரியணும். அரபு பாஷை தெரியாமல் அல் குர்ஆனில் தேர்ச்சி பெற முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அரபு பாஷை தெரியாமல் நாங்கள் தேர்ச்சி பெறுறதா இருந்தால் தெரிந்தவர்களின் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ள, அல் குர்ஆனில் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அந்த மொழிபெயர்ப்பை பிடித்து பிடித்து இந்த கலிமாவுக்கு இந்த மொழிபெயர்ப்போ, இந்த கலிமாவுக்கு இந்த மொழிபெயர்ப்போ என்று நாங்கள் கண்டுபிடித்து அந்த கலிமாவினூடாக வரக்கூடிய விளக்கங்களை நாங்கள் ஆலிம்கள்கிட்ட கேட்டு விளங்கி அதுக்கான வகுப்புகளை ஏற்படுத்தினால் நாங்களும் அந்த அல் குர்ஆனில் தேர்ச்சி பெற்றவர்களாக ஆகலாம். உலகத்தில் எவ்வளோ விஷயத்தில் நாங்கள் தேர்ச்சி பெற்று இருந்தாலும் கூட, மார்க்க விஷயத்தில் எவ்வளோ கண்ணோட்டத்தில் தலைப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட அல்லாஹு தாலாவுக்கு நெருக்கமானவர்களாக மறுமையில இருக்க மாட்டோம். அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் மறுமையில ஒரு ஷாரார் இருப்பார்களே என்றால் அல் குர்ஆனில் தேர்ச்சி பெறணும் என்று ஆர்வம் கொண்டவர்கள் என்று நாங்கள் தெரிந்து கொண்டு, எவ்வளோ விஷயங்களை நாங்கள் படித்தாலும் இந்த அல் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் முகமாக அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு இந்த வகுப்பை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இதில் அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய நாங்கள் கட்டாயம் தெரிய வேண்டிய சில பகுதிகளை ஒவ்வொரு பாடத்திலேயாக நாங்கள் அந்த வசனத்துக்குரிய உண்மையான மீனிங்கோட, அதில் இருக்கக்கூடிய அற்புத சக்தியோடு அல்லாஹ் இதை சொல்ற விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். இன்றைய தினத்தில் ஆயத்துல் குர்சி, அதாவது எல்லா ஆயத்துக்கும் சய்யிதா, தலைமை ஆயத்து. அடுத்தது அந்த ஆயத்துக்கு இஸ்முல் ஆலம், பெரிய பேர் என்ற ஒரு பேர் இருக்கிறது. அல் குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்கரா, சூரத்துல் இஹ்லாஸ், இதுக்கெல்லாம் தனிச்சிறப்பு இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டின ஒரு சிறப்பு ஆயத்துல் குர்சிக்கு இருக்கிறது. அந்த ஆயத்துல் குர்சியில நிறைய பலாபலன்களும் இருக்கிறது. அந்த ஆயத்துல் குர்சிக்கு அவ்வளவு சிறப்புக்கான காரணம் என்னாண்டு அந்த ஆயத்திலிருந்தே விளங்க முடியும். அப்படியாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல் குர்சியில என்ன விளக்கங்களை சொல்லுகிறான் என்று நாங்கள் தெரிந்து கொண்டால் இது மிகப்பெரிய ஒரு இன்றைய நாள் நாங்கள் அடைந்த ஒரு அறுவடையாக இருக்கும். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், இந்த ஒரு ஆயத்துக்குள்ள 10 ஆயத்து இருக்கிறது. ஆயத்துல் குர்சி ஒரு பெரிய ஆயத்து, அது 10 ஆயத்துகள் கொண்ட ஒரு ஆயத்து. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ்னு தொடங்குறது, அலீம்னு முடிகிறது. அதுதான் அதுக்கு பேர் இஸ்முல் ஆலம்.
இப்ப அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்கு ஒருத்தரும் இல்லை, அது ஒரு ஆயத்து. அல் ஹய்யுல் கய்யூம் நித்திய ஜீவன், அதே மாதிரி நிலைத்து நிற்கிறவன், அது ஒரு ஆயத்து. லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் சிறு தூக்கமும் அவன் எடுக்க மாட்டான், ஆழ்ந்த தூக்கமும் எடுக்க மாட்டான், அது ஒரு ஆயத்து. லஹு மாஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்ள் வானம் பூமியில இருக்கிற எல்லாம் அவனுக்கு இருக்கிறது. மாண்டு அரபு சொல்லுல சொன்னால் அகிரினையும் உயர்தினையுடைய சிபத்துகளையும் பண்புகளையும் குறிக்கும். அப்ப வானம் பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள் அல்லாத பொருட்களும் மனிதன் என்று சொல்லுகின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான பண்புகள் எங்களிடத்துல இருக்கிறது. அப்ப அறிவு ஒரு பண்போ, எங்களுடைய சக்தி ஒரு பண்போ, எங்களுடைய ஆற்றல்கள், வலிமைகள், திறமைகள், அதுவும் உயிரற்றவை. இதெல்லாம் சேர்ந்துதான் எங்களை வழி நடத்துகிறது. அதெல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. மன் தல்லதி யஷ்ஃபஉ இந்தஹு யார் அல்லாஹ் தஆலாவிடத்துல ஷஃபாஅத் பரிந்துரை செய்வார்கள். பொதுவாக ஒரு விஷயத்தை கேள்விக்குறியா கேட்கிறது, அது இல்லைன்றத உறுதியாக்க. யார் என்னோட மோத முடியும்டா, ஒருத்தருக்கும் மோத ஏலான்றதை விட கேள்விக்குறி பவர் கூட. என்ன யாருக்கு ஜெயிக்கலும்டா, என்ன ஜெயிக்க ஏலான்றது ஒரு கருத்து. என்ன யாருக்கு ஜெயிக்கலும்டா, என்ன ஜெயிக்க ஏலான்றதுல பூர்த்தி. அதை கேள்விக்குறியா கேட்கறது அதை இல்ல ஏலா முடியாதுன்றதுல அதை ஃபுல் டைப். அதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல அதிகமான விஷயங்கள்ல கேள்விக்குறியா கேட்பான். அது மாதிரி அல்லாஹ்விடத்துல அவனோட உத்தரவு இல்லாமல் மறுமையில யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது என்றத இன்னும் உறுதியாக்க யார் செய்வார்கள்? அப்படி அல்லாஹ் கேட்கிற ஒரு சவாலாக. யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் அவங்களுக்கு முன்னால் இருக்கிறதையும் அவன் அறிகிறான், பின்னால் இருக்கிறதையும் அறிகிறான். முன்னாலான்னு சொன்னா இறந்த காலம், பின்னாலான்னு சொன்னா நிகழ்காலம். அல்லாஹ்வுக்கு காலம் கிடையாது. இப்ப நாங்க இறந்த காலத்துல தாண்டி வந்ததெல்லாம் நினைவுபடுத்தி தான் பார்க்கணும். அது மனதுக்கு தெரிந்தா அதை பார்த்து கொள்ளலாம். அது மங்கி போன விஷயங்களா இருக்கும், வரக்கூடியதை பார்க்க இயலாது. இப்ப அல்லாஹ்வுக்கு காலம் கிடையாதுன்றா முடிந்ததும் இப்ப நிகழ்காலம்தான், இனி நடக்கிறதும் நிகழ்காலம்தான், இப்ப நடக்கிறதும் நிகழ்காலம்தான். அதனால அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பேசுகின்ற எல்லாமே நிகழ்காலத்தோடே பேசுவான். அதனால அல்லாஹ் தஆலா முன்னுள்ளது பின்னுள்ளது. வலா யுஹீத்தூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ அவன் நாடின அளவுக்கு நாடியவர்களுக்கு அவனுடைய அறிவிலிருந்து அல்லாஹ் தஆலா உடைய அறிவுல விளங்கி கொள்றவர் யாரும் இல்லை. வசிய குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்ள் அவனுடைய குர்சி வானம் பூமிகளை மிகைத்து விட்டது, அடைத்து விட்டது. அல் குர்ஆன்ல எல்லா இடத்திலும் அர்ஷ் என்ற சொல் வரும், இந்த இடத்துல மட்டும் குர்ஸ் என்று வருகிறது. ரெண்டும் ஒரே கருத்து தான். அரிசுண்டாலும் குருசுண்டாலும் ஆசனம் தான், ஒரே கருத்து தான். இந்த வசனத்துக்கு குருசு என்று ஓடுகிறான். அப்ப சில அறிஞர்கள் அரிசை விட குருசு பெருசு என்று சொன்னா ரெண்டு அர்த்தம் அல்ல. அரிசின்னு ஒன்று இருக்கிறது, குருசின்னு ஒன்று இருக்கிறது, அப்படி அல்ல. ஒரே பொருளுக்கு ரெண்டு பேர். அப்ப இந்த ரெண்டாவது பேர் இருக்கிறது, அது அந்த பொருள் இன்னும் பெரியது என்று காட்டுறது. அப்படியான ஒரு பேர். வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வானத்தையும் பூமியையும் அதில் இருக்கிறவைகளையும் சுமக்கிறது அவனுக்கு கஷ்டம் இல்லை. இந்த வானம் பூமி ஒரு ஒரு அதல பாதாளத்துல இருக்கிறது. அதை ஒரு சுமந்து கொண்டு இருக்கிறதுனாலதான் அது நிற்கிறது. அந்த சுமக்குற அந்த சக்தி ஏதாவது குறைபாடு ஏற்பட்டால் அட்ரஸ் இல்லா பெய்திடும். அதனால நான் இதை சுமந்து கொண்டு இருக்கிறது எனக்கு கஷ்டம் இல்லை. ஒவ்வொல் அலியுல் அதீம் அவன் உயர்த்தியானவன், வலுப்பமானவன். சூரத்துல் பக்ரா 255வது வசனம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுல 10 வசனங்கள் இருக்கிறது. இந்த 10 வசனமாக இதை பிரித்து 10 சப்ஜெக்டுகள் சொல்றான். இந்த 10 வசனத்துக்கு முன்னாலேயும் அல்லாஹ்வை எழுவாயா வச்சு இந்த 10 வசனத்தையும் பயனிலையா வைக்கலாம். அதுதான் இந்த ஆயத்துக்கு அவ்வளவு பெரிய திறமை. அல்லாஹ் தஆலா இது போல ஒரு வசனம் ஆயத்து குர்ஆன்ல இல்ல. இப்ப சொல்லப்பட்ட அந்த பிரித்து காட்டின எல்லா இடத்துக்கும் முன்னாலேயும் அல்லாஹ்வை போட்டு சொல்லி பார்க்கலாம். அல்லாஹ் அப்படித்தான் தொடங்குறது வசனம். அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவ
அல்லாஹ் அல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், அல்லாஹ் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், அல்லாஹ் மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி, அல்லாஹ் யஅலமு மா பைன ஐதிஹிம் வ மா கல்ஃபஹும், அல்லாஹ் வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ, அல்லாஹ் வஸிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ் வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா, அல்லாஹ் வ ஹுவல் அலியுல் அஸீம். அப்ப எல்லாமே அல்லாஹ் தஆலாவை பத்தி தான் சொல்றதுனாலையும், அல்லாஹ் தஆலா இது ஏகத்துவத்துல ஆரம்பிச்சு இணை வைப்ப இல்லாமலாக்குற காரணத்தினாலேயும் எல்லா இடத்திலையுமே அல்லாஹ் தஆலாவை எழுவாயா கொண்டு அவன் தான் என்றத அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துகிறான். அடுத்தது அல்லாஹ் தஆலா அல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். இது அல் இருக்குது, ஹய் என்றா உயிர் உள்ளவன். அல் போட்டான்னு சொன்னா அவன் தான் என்ற அர்த்தம். அப்ப அவன் தான் உயிர் உள்ளவன் என்றால் அவன் தான் உயிர் உள்ளவன் என்ன அர்த்தம்? மற்ற அனைத்தும் மரணிக்க கூடியது. இந்த தௌஹீதுடைய பேஸே அதுதான். அல்லாஹ் தஆலா உயிர் உள்ளவன் என்றத அவன் நித்திய ஜீவன் என்பதை உறுதிப்படுத்துறது. நபிகளார் மௌத்தாயின நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாள் எடுத்துக்கொண்டு நபி மௌத்தாகவில்லை, ஏன்னா அந்த முகத்தை பார்த்தா மௌத்து மாதிரி இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா இல்லையே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விட தரஜால கூடினால் தானே. அப்படி நினைச்சு கொண்டு இருந்ததுனால நபி மௌத்தாயின் என்று சொல்றதற்கு அந்த விஷயம் வரல. அவர் அப்படி சொன்னது ஒரு பக்கம் இருக்க, மௌத்துன்னு சொன்னாலுக்கும் சொல்ல விடல. அதையும் ஆவேசத்தோட சொல்றாரு, யாருன்னு மௌத்துன்னு சொன்னா நான் வெட்டுவேன் என்று. ஏன்னா வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது ஹலத் மின் கப்லிஹி ருசுல், முகம்மது ரசூலே தவிர வேறொருத்தரும் இல்லை, முந்தி வந்த ரசூல்மாரும் போயிட்டாங்க. இந்த ஆயத்தெல்லாம் அந்த மௌத்தாயின் அந்த டென்ஷன்ல அவருக்கு மறந்துட்டு அதெல்லாம் அவருக்கு வரல. இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசேஷமான ஒருத்தர் மௌத்தாயினா நீண்ட நேரம் பயான் பண்ணுவாங்களே, அந்த மையத்தை தானே அண்டைக்கு புகழுவாங்க. அப்ப அண்டைக்கு அவருடைய டே மாதிரி இருக்கும். இந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு ஆலிம், பெரிய ஒரு வசதியான ஆளு, ஊர்ல ஒரு செல்வாக்குள்ள ஒருத்தர் மௌத்தாயினா கிரௌடும் கூடுதலா இருக்கும். அது மாதிரி தான் பயானும் இருக்கும், அவருடைய புகழ்ச்சியா தான் இருக்கும். இப்ப நபி மௌத்தாயினா எவ்வளவு பெரிய பயான் இருக்கணும், எவ்வளவு பெரிய புகழ் பாடணும். அப்ப நபியுடைய மௌத்துக்கு பயான் 3 கலிமாதான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள், ஃபைன்ன முஹம்மதன் கது மாத்த மன்கான யஅபுதுல்லாஹ வஹ்தஹு ஃபைன்னஹு ஹய்யுன். யாரு அல்லாஹ்வை வணங்குறோம் அவன் நித்திய ஜீவன், யாரு முஹம்மதை வணங்குறோம் அப்படி ஒருத்தர் வணங்குற இல்ல, நித்திய ஜீவன் என்றா வணங்கின மாதிரி ஆயிடும், அல்லாஹ் எடுத்து போயிடுமே. எனவே அவர் மௌத்து. திபுத்த ஹய்யன் வ மையித்தன், அந்த நபிகளாருடைய திருமுகத்தை பார்த்து அங்கே நீங்க மௌத்தாவும் இருக்கிற பொழுதும் ஹயாத்தோட இருக்கிற பொழுதும் மனம் கமழ்ந்தீர், அந்த வருஷத்துல மௌத்துண்டு இருக்கிறது. இவ்வளவுதான் பயான். அதோட பயானம் முடிச்சுட்டு போயிட்டாரு. ஏண்டா புகழ் எல்லாம் பிறகு பாடிக்கொள்ளலாம், இப்ப புகழ் பாடுற இடம் அல்ல. ஏண்டா இப்ப அவரையே கடவுளாக்கிக்கிற இடம். எனவே இப்ப மௌத்துன்றதை நிரூபிக்கிற இடம் மட்டும்தான். இப்ப புகழ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவை பாருங்க. அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு விளங்குறார்கள், ஓஹோ இந்த ஆயத்து குர்ஆன்ல இருக்குதே, எனக்கே மறந்து போயிட்டு. அன்றைக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹு ஹய்யுன் என்றத உறுதிப்படுத்தி, அப்படி இல்லாண்டு இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கடவுளாக்குற ஒரு மார்க்கமா தான் இது இருந்திருக்கும். ரப்புல் ஆலமீன் ஹய்யுன், அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துக்கு ஒரு வசனத்தை போட்டா அது சரியா செட் ஆயிடும். இப்ப இங்க பாருங்க, துனியாவுடைய வாழ்க்கைக்கு ஹயாத்துன்றா வாழ்நாள், வாழ்க்கை, உயிர் உள்ளது. அப்ப வாழ்க்கை என்ற கருத்துக்கு இருக்கிறது. மறுமையுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஹயாத் என்று சொல்லல, வைன்னத்தாரல் ஆகிரத லஹியல் ஹயவான், மறுமை நாள் இருக்கிறது லஹியல் ஹயவான். ஹயவான் என்றா மிருகம், ஹயாத் என்றா வாழ்நாள், ஹயவான் என்றா மிருகம். உலக வாழ்க்கையை சொல்லுகின்ற பொழுது ஹயாத் என்றான் வாழ்நாள் என்று, மறுமை வாழ்க்கையை சொல்லுகிற பொழுது மிருகம் என்றார். அது வாழ்நாளுக்குத்தான் வருது குர்ஆன்ல. ஆனா ஹயாத் என்ற சொல்ல அலிஃபேம் நவுனேன் கூட்டி ஹயாத் என்று யாவு பின்னுக்கால தாவ கொண்டு முடிச்சாம ஹயவான் அலிஃபேன் நூனையும் கூட்டி மிருகம் என்றார்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அரபு கலிமாவுல அரபு பாஷையில எந்த ஒரு கலிமாவா இருந்தாலும் அதுக்கு பின்னுக்கால அலிஃபே நூனையும் கூட்டுகின்ற ஒரு எப்ப கூட்டுவாங்கன்னு சொன்னால் அது ஸ்பீடான செய்திகளா இருந்தால். இப்ப கலையான்ன்றது எதுக்குண்டா இந்த தண்ணீர் கொதிக்கிறதுக்கு. ஏன்னா அதெல்லாம் தீவிரமா நடக்கிறது. ஃபயலான் என்றது வெள்ளத்துக்கு. அதெல்லாம் உருண்டு பிறண்டு தீவிரமா ஸ்பீடா நிறுத்த இயலாததுகள். அதே மாதிரி கலையான் கடல் அலைகளுக்கு அப்படியான ஸ்பீடாக அதனுடைய உணர்ச்சி பூர்வமாக அதனுடைய சக்திகள் அதிகமா இருக்கிறதுக்கு தான் இந்த அலிஃபுன் நூனும் கூடுதலா வந்த பேர் சொல் வரும். இப்ப ஹயவான் என்ற மிருகத்துக்கு, மனிதனை விட மிருகத்துடைய செயல்கள் எல்லாம் ஸ்பீட் தானே. மிருகத்துடைய ஓடேல்மா, மிருகத்துடைய மோப்ப சக்திக்கு எங்களுக்கு மோப்ப சக்தி இருக்கிறதா? அப்ப மிருகத்துடைய ஒரு புலி ஐவாய் மிருகங்களோட பவர் எவ்வளவு? அந்த பவருக்கு முன்னால மனிதனுக்கு நெருங்கலுமா? அதனால அதுக்கு பேர் ஹயவான். ஏன்னா அந்த பவருக்கு மாதிரி பேர்லயும் இருக்கிறது. மறுமை நாளுடைய வாழ்க்கை பவர் கூட. ஏன்னா அதனுடைய இருக்கிற எல்லாமே 100%. அதுல அனுபவிக்கிறோம் 100%. அதுல அதாபுண்டா அதுவும் 100%. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சுகண்டி 100%. அதுல கிடைக்கிற அனைத்து அம்சங்களும் 100%. விளங்கிக் கொள்றதும் 100%. எல்லாமே அது 100க்கு 100 பவர் உள்ளது. அது இங்க இருக்கக்கூடியது பலகீனமானது. அதனால உலக வாழ்க்கைக்கு ஹயாத்துன்னு நிப்பாற்றான், மறுமை வாழ்க்கைக்கு ஹயவான். அல்லாஹ் ஒரு சொல்ல சொன்னா அது ஃபுல் கருத்து மேல வந்துடும். அதனாலதான் இந்த மாதிரி குர்ஆன் கொண்டு வர ஏலான்றது. ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலிமாவை அவன் தான் செட் பண்றான். அது அல்லாஹ் தஆலாவினூடாகத்தான் நாங்க படிக்கணும். இப்ப அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இங்க அல்லாஹ் தஆலா இது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஏகத்துவத்தை பத்தி சொல்ற வசனம். இன்றைய நாளையில அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கிட்டேன். அந்த அக்மல் என்ற பூர்த்தி ஆக்குறது. அக்மல்து லக்கும் தீனக்கும், மார்க்கத்தை உங்களுக்காக பூர்த்தியாக்கிட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என் நியமத்தையும் நான் பூர்த்தியாக்கிட்டேன். இப்ப அக்மலாண்டாலும் பூர்த்தியாக்குறது, அத்தம்மாண்டாலும் பூர்த்தியாக்குறது. இப்ப நியமத்தை பூர்த்தியாக்குறதுக்கு அத்தம்மா என்ற வினை சொல்ல பாவிக்கிறான், மார்க்கத்தை பூர்த்தியாக்குறதுக்கு அக்மல் என்று பாவிக்கிறான். ரெண்டும் பூர்த்தியாக்குற கருத்துல தான் இருக்கிறது. ஆனால் இந்த அரபு அகராதிக்குள்ள நுழைஞ்சு பார்த்தால் அத்தம்மா என்ற இருக்கிறது அது பூர்த்தியாக்கினதன் பின்னால பூர்த்தியாக்கலாம். எப்படின்னா ஒரு பில்டிங்கை நாங்க கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டோம். முதலாவது என்ன செய்வோம்? கஷ்டமான வேலைகள்ல முடிச்சு கொண்டதன் பின்னால அதனுடைய பேஸ், அதனுடைய ஸ்லப், அதுக்கு இருக்கக்கூடிய தூண்கள், அதுல பெரிய செலவு போகக்கூடிய கஷ்டமான வேலை இருக்குதானே, அதெல்லாம் போட்டு முடிஞ்சதன் பின்னால அல்ஹம்துலில்லாஹ் பில்டிங் வேலை பூர்த்தின்னுவோம். ஆனா இது இன்னும் பூர்த்தியாகி முடியல. கியாமத் நாள் வரைக்கும் இதை வேலை செய்ய நினைச்சா செய்யலாம். அப்படியும் பூர்த்தியாக்கி இனி ஒண்ணுமே இல்லைன்னு வரும் பொழுதுதான் அக்மலாண்டு வரும். அதனால அல்லாஹ் தஆலா வைன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, என்னுடைய நியமத்தை நீங்க கணக்கெடுத்தா கணக்கெடுக்க முடியாது. அப்ப எப்படி நியமத்தை பூர்த்தியாக்கினன்றது? நியமத்தை அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கினன்னு சொல்றான். இன்னொரு வசனத்தை சொல்றான் பூர்த்தியாக்க ஏழாண்டு கணக்கெடுத்தா அது வந்து கொண்டே இருக்கும். நியமத்தை பூர்த்தியாக்கிட்டானா ஒவ்வொரு வினாடியிலும் எத்தனை கோடி நியமத்தை தாரான். அது அர்த்தம் என்னென்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நியமத்தை பத்தி சொன்ன அல் குர்ஆன் எல்லாத்திலையுமே அல்லாஹ் தஆலா அத்தம்மா என்ற கலிமாவை தான் பாவிக்கிறான். வாத்மம்து அலைக்கும் நிஅமதி இங்க. அதே மாதிரி வயத்திம்மு அலைக்க வாலா ஆலி யாக்கூப, உங்களுக்கும் யாக்கூபுடைய சந்ததியினர்களுக்கும் யுத்திம்மு பூர்த்தியாக்குவேன். அதே மாதிரி வாத்தம்மஹாலா இப்ராஹிம். இப்படி அல்லாஹ் தஆலா அந்த நியமத்தை பத்தி சொல்ற நேரம் எல்லாத்திலுமே வயத்திம்மு நிஅமதஹு அலைக்க வயஹ்தியக சிராத்தன், இந்த அத்தம்மா அத்தம்மையை தான் பாவிக்கிறேன். என்னண்டா அது பூர்த்தி ஆயினன்றது இப்பகி போதும் என்ற அர்த்தம். நபிகளாருக்கு இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்குற நேரத்துல மார்க்கம் பூர்த்தி, அது அக்மல் என்ற சொல். அக்மல் என்ற சொல்லு பின்னுக்கால் இன்னும் கடுகும் வராது, அது பூர்த்தியே பூர்த்தி. ஆனா நியமத்துக்கு இன்னும் அது வரும் என்ற மாதிரி சொல்லல வச்சு இப்பக்கு உங்களுக்கு இந்த குர்ஆன் போதும், தேவைப்படுற டைமுக்கு தேவையான விளக்கம் வரும் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாதிரி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் கையூம்,
கையும் என்றால் நித்திய ஜீவன், கையும் என்றால் அதுல என்ன நித்திய ஜீவன் என்றதுக்கு அவனை தவிர வேற ஒருத்தரும் இல்லை. எவ்வளவுதான் இருந்தாலும் கூட எல்லாரும் மரணிக்கணும் என்ற அர்த்தத்தை அதுல அல்லாஹ் தஆலா பாவிக்கிறான். இந்த ஆயத்துல் குர்சியில நீங்க பாருங்க, எல்லா இடத்திலுமே அல்லாஹ் தஆலா டபுளா சொல்லுவான். எப்படி? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு ரெண்டு சிஃபத்து. அல்லாஹ் கடைசிக்கு ஒரு சிஃபத்து அலீம். அல் ஹய்யுல் கய்யூம் அங்க ரெண்டு சிஃபத்து, ஹய்யுன் உண்டு கய்யூம் உண்டு. லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், சினத் என்ற ஒரு தூக்கம், நௌம் என்ற இன்னொரு வகை தூக்கம். அதுல ரெண்டு லா வரும். லா தஅஹுதுஹு சினத் வலா, ரெண்டு லா. யஷ்ஃபு இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்பஹும், முன்னாலேயும் பின்னாலேயும். வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ. அப்ப ரெண்டு மா. அதே மாதிரி வசிய குர்சியுகு சமாவாத் வல்லர், சமாவாத் வல்லர் ரெண்டு, அது ஒப்போசைட்டான ரெண்டு. அதே மாதிரி வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வ ஹுவல் அலியுல் அதீம், முடிகிறது ரெண்டு சிஃபத்து, அலி என்ற ஒரு சிஃபத், அலீம் என்ற ஒரு சிஃபத். அதே மாதிரி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்றும் அல் குர்ஆன்ல ரெண்டு வசனங்கள். இது ஒரு வசனம் சூரத்து ஆல இம்ரான்ல அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். இதுல முடிவு இருக்கிறதே வஹுவல் அலியுல் அலீம் என்று, வஹுவல் அலியுல் அலீம் என்றும் ரெண்டு வசனம். இது ஒரு வசனம் சூரத்து ஷூரா 4வது வசனம் இருக்கிறதே, அதுல வஹுவல் அலியுல் அதீம், அதுவும் ரெண்டு வருது. அதே நேரத்துல அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்றது அதுவும் ஆல இம்ரான் 2வது வசனம். அதே நேரத்தில் வஹுவல் அலியுல் அதீம் என்றது 4வது சிஃபத்து, அதுவும் ஷூராவுல 4வது வசனம். இப்படி பல ஒற்றுமைகளோடு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல் குர்சிய எங்களுக்கு தத்துவ ரீதியில சொல்லி தருகிறான் என்றது விளங்குகிறது. அதே நேரத்தில் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், இதுல அல்லாஹ் தஆலா லா தஅஹுதுஹு சினத்துன் வ நௌம், சும்மா அரபு பேசும் பொழுது அப்படின்னு சொல்லலாம். சினத்துண்டா சிறு தூக்கம், நௌமுண்டா பெரிய தூக்கம். லா தஅஹுதுஹு சினத்துன், அவன் சிறு தூக்கமும் எடுத்துக்கொள்ளவில்லை, வனவுமுன் அவன் பெருதூக்கமும் எடுத்துக்கொள்ளவில்லை என்றா ரெண்டுக்கும் சேர்த்து இணைக்கிறதுக்கு ஒரு வாவு தானே வருது. இப்படி வரும்போது என்ன வரும்டா கருத்து, ரெண்டும் நடக்கலாண்டால் சில வேளை ரெண்டுல ஒன்று நடந்திருக்கிறான்ற அர்த்தம் இருக்கிறது. அப்படி இல்லாம அல்லாஹ் தஆலா இன்னொரு லாவை போட்டு லா தஅஹுதுஹு சினத்துன், அந்த சிறு தூக்கத்துக்கு ஒரு லா, வலா நௌம் பெரிய தூக்கத்துக்கு ஒரு லா. அப்படி ரப்புல் ஆலமீன் அற்புதமாக அந்த ஏகத்துவத்துல ஃபுல்லாவே எந்த குறையும் கண்டு இதுல இப்படி சொன்னதுனால இந்த கருத்து வருது என்று ஏகத்துவத்தை உடைக்க இயலாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த கருத்தை போட்டிருக்கிறான். அடுத்தது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இதுல வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி, அல்லாஹ்வில் இருந்து, அல்லாஹ்வுடைய அந்த தாத் இருக்கிறது, அல்லாஹ் எப்படி இருப்பான் என்று அதில் இருந்து ஒன்றையும் உங்களுக்கு அறியலா. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா வலா யுஹீதூன பிஹி இல்மா, ஏன் இப்படி சொல்றான்டா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை வழிகெடுக்கிறதுக்கு சாமிரி என்ற ஒருத்தன் மாட்டை செஞ்சான். அந்த மாட்டை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றத இங்க ஜாயிண்ட் ஆக்கி சொல்றான். அந்த மாட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் உங்களுக்கு தெரியும், ஆனா அல்லாஹ்வை பத்தி உங்களுக்கு மெட்டீரியல் ரீதியா தெரியாது. அப்ப நான் அறிவித்தது தானே உங்களுக்கு தெரியும், அதனால அறிவிக்காததை நீங்க சொல்லக்கூடாது என்ற அர்த்தத்துல அல்லாஹ் தஆலா இதை விளங்கப்படுத்துகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வானம் பூமியில இருக்கிறது அவனுக்குண்டான். லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானம் பூமி அவனுக்குன்னு சொல்லணுமே, அதுக்காக வேண்டி வசிய குர்சியுகு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி அவனுக்கு, வானம் பூமி அதை அவனுடைய குர்சி நீ பெருசாக்கி நிரப்பி விட்டது. அந்த குர்சி என்றது இது எல்லாத்தை விடவும் பெரிது என்றான். இப்ப அந்த சின்னது அவனுக்கு ஆயிடுமே, அந்த அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையுமே இப்ப அவனாக்குகிறான். வஹுவல் அலியுல் அதீம், அதீம் என்றதுதான் அல்லாஹ்வுடைய சிஃபத்துல. அல்லாஹ் பெரியவன்றது பல சொல்லிக்கிறேன், அலீம் என்றதும் பெருசிதான். அதே மாதிரி அதீம் என்றது நாங்க வலுப்பமானது என்றோம், பெரிது என்றதுக்கும் வலுப்பமானது என்றதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப அலீம் என்றாலும் அப்படித்தான் தமிழ் மொழிபெயர்ப்பு வரும், அதீம் என்றாலும் அப்படித்தான் வரும், கபீர் என்றாலும் அப்படித்தான் வரும். எல்லா இடத்துல நீங்க பார்த்தா அதீம் என்றது இருக்கிறது
அது ஃபுல், அதுக்கு பின்னால ஒன்று கிடையாது. அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இதை விளங்கப்படுத்துறான். அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 3 விஷயத்தை சொல்றான். வெற்றிகளை பத்தி சொல்லுகின்ற பொழுது 3 ஆயத்துல அல்லாஹ் தஆலா இந்த வெற்றிகளை சொல்றான். ஒரு இடத்துல ஜாலிகல் ஃபௌசுல் முபீன், இன்னொரு ஆயத்துல ஜாலிகல் ஃபௌசுல் கபீர், இன்னொரு ஆயத்துல ஜாலிகல் ஃபௌசுல் அலீம். ஜாலிகல் ஃபௌசுல் முபீன் என்றால் தெளிவான வெற்றி, ஜாலிகல் ஃபௌசுல் கபீர் என்றால் பெரிய வெற்றி இருக்கிறது, ஜாலிகல் ஃபௌசுல் அலீம் என்றால் வலுப்பமான வெற்றி இருக்கிறது. இப்ப இது பெரிய வெற்றி, தெளிவான வெற்றி பெரிய வெற்றியா, பெரிய வெற்றி பெரிய வெற்றியா, வலுப்பமானது பெரிய வெற்றியா? இப்ப பார்க்கணும், தெளிவான வெற்றிக்கு முன்னுக்கால என்ன தாரான்றான், பெரிய வெற்றிக்கு முன்னுக்கால என்ன தருகிறான், வலுப்பமான வெற்றிக்கு முன்னுக்கால என்ன தருகிறான், எதுல கூடுதலா தருகிறானோ அதுதான் பெரிய வெற்றின்னு வரும். இப்ப தெளிவான வெற்றிக்கு முன்னுக்கால சொல்லுகிறான், மன் யுஸ்ரஃப் அன்ஹு ஃபகத் ரஹிமா. அல்லாஹ் தஆலா யாருக்கு அதாபை விட்டும் யாரை திருப்பிருகிறானோ, மை யுஸ்ரஃப் அன்ஹு யௌமைதின் ஃபகத் ரஹிமா, அன்றைய நாளையில அதாபை விட்டு யாரை திருப்புறானோ அல்லாஹ் அவனுக்கு ரஹ்மத் செஞ்சிட்டான். ஜாலிகல் ஃபௌசுல் அதீம், ஜாலிகல் ஃபௌசுல் முபீன், அது தெளிவான வெற்றின்றான். இப்ப தெளிவான வெற்றிக்கு என்ன தாரான்றான், அதாபை அவனை விட்டு திருப்பப்படும், டைரக்டா சொர்க்கத்துக்கு போடுறான்னு இந்த வசனத்துல சொல்லி இல்லை, அதாபு திருப்பப்படும். ஃபௌசுல் கபீருக்கு என்ன சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா ஸாலிகல் ஃபௌசுல் கபீர். சூரத்துல் புரூஜ்ல யார் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீடூழி காலம் நிற்கக்கூடிய சுவர்க்கமும் ஓடுகின்ற ஆறும் இருக்கிறது. ஸாலிகல் ஃபௌசுல் கபீர், அதுதான் பெரிய வெற்றின்றான். இப்ப இதை விட கொஞ்சம் கூட அதுல என்னண்டா, அதுல சொர்க்கம் தாராண்டு இல்ல, அதாவது திருப்பப்படும் என்றான். இந்த ஆயத்துல சொர்க்கத்திலே நீடூழி காலம் என்றான். இப்ப ஃபௌசுல் முபீனை விட ஃபௌசுல் கபீர் கூட கிடைக்குது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா ஃபௌசுல் அதீம பத்தி சொல்லுகிற பொழுது, யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வயதுகளுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா வமசாக்கின தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாத்தி அதின் வரிதுவானும் மினல்லாஹி அக்பர் ஸாலிகல் ஃபௌசுல் அதீம். அதுல இன்னும் நிறைய சொல்றான். என்னென்றால் பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான், அவர்களுக்கு ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கத்தை பத்தி சொன்ன எல்லா வசனத்திலேயுமே தஜ்ரி ஆறுகள் என்று சொல்லிட்டு ஓடும் என்கிறான். எதுக்கு ஓடும் என்கிறான் என்றால், சொர்க்கம் என்றது நிலம் தானே, அந்த நிலத்துல ஆறுகள் இருக்கிறான்னு வராட்டி வறண்ட பூமியா இருந்தான்னு சொன்னா அது பசுமையா இருக்காது. அதனால ஆறுகள் ஓடுறான்னு வந்ததன் பின்னால பசுமையான செழிப்பான பூமி தான் என்று புரிய வைக்கணும். அதுக்கு ரப்புல் ஆலமீன் எல்லா இடத்திலும் ஆறுகள் ஓடுற தஜ்ரி, ஆறுகள் இருக்கிறான்னு சொல்லல, ஆறுகள் ஓடும். ஓடும் என்று வருகின்ற பொழுதே ஓடுகின்ற தண்ணி சுத்தம் தானே, தேங்கி நிக்கிற தண்ணியில சுத்தம் என்ற கருத்து இல்ல, ஓடுறான்னு வந்தா அதுக்குள்ள சுத்தம் என்ற கருத்து இருக்கிற. ஒரே ஒரு ஆயத்துல மட்டும் அல்லாஹ் தஆலா ஆறுகள் இருக்கிறது என்று சொல்லி ஓடுறான்னு சொல்லல. மஸலுல் ஜன்னத்தில் லத்தி உய்தல் முத்தகூன் ஃபீஹா அன்ஹாருன், அங்கே ஆறு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அங்க ஓடுற வசனம் வரையில தஜ்ரி என்று. அதனால அல்லாஹ் தஆலா தேங்கி நின்ற தண்ணி அல்ல, ஓடுகின்ற பரிசுத்தமான தண்ணி தான் என்று காட்டிக் கொள்றதுக்கு அந்த வசனத்துல மட்டும் மிம்மா இன் கைரி ஆசின், கலக்கம் இல்லாத தண்ணி என்று களிமா போட்டு சொல்றான். அதுக்கு மட்டும் ஏன் அங்க தஜ்ரி வரலையே. அடுத்தது மின் தஹ்திஹல் அன்ஹார், அதுக்கு கீழால இருந்துன்றான். மின் என்ற அரபு சொல்லுக்கு இருந்து என்று அர்த்தம். இருந்துண்டா என்ன, இருந்துண்டா அதுதான் கடைசின்னு அர்த்தம். இருந்துண்டா அது போய் 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 கடைசி, அதுதான் எண்ட். இப்ப திகாரியில் இருந்து மின் திகாரியில் இருந்துண்டா இதுதான் இங்கதான் கடைசி. நம்ம சொர்க்கத்துக்கு கீழால இருந்து ஆறுகள் ஓடுமுண்டா கீழால போய் 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 கடைசி இடத்துக்கு போயிடுமே, அதுதான் மின் என்றது. நாங்க ஒரு கிணறு தோண்டுகிற பொழுது முடியுமான அளவுக்கு ஆழத்துக்கே போவோம் குழாயை எடுத்துக்கிட்டு. ஏண்டா ஆழம் கூட போக போக தண்ணி பரிசுத்தமா இருக்கும், தண்ணி தெளிவா இருக்கும். தண்ணி மேல் பரப்பில் இருக்கக்கூடிய தண்ணியை விட வெயிட் கூடுதலா இருக்கும். பூமியில மேல் பரப்பில் இருக்கக்கூடிய தண்ணி அது ஒரு கிளாஸ் எடுத்தா அதை விட வெயிட் இருக்கும். கீழிருந்து வருதேன் அதுல பிராணவாயு கூட இருக்கும். அதுல ஒரு கிளாஸ் குடிக்கிறது இதுல 10 கிளாஸ் குடிக்க வேண்டி வரும். அப்படி பரிசுத்தங்கள், அதுல இருக்கக்கூடிய தன்மைகள்,
அதனால மின் போட்டு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்து கீழால் இருந்து ஆறு வருகிறது. அப்படியெல்லாம் அந்த சொர்க்கத்துடைய கமெண்ட்ஸ் நிறைய, ஒரு ஆயத்துக்குள்ள நிறைய கமெண்ட்ஸ் வச்சிருக்கிறார். சொர்க்கத்தை பத்தி வந்த எல்லாருக்கும் ஹாலிதீன ஃபீஹாண்டுவான், அதுல நிரந்தரமா இருப்பார்கள். நரகத்தை பத்தி வருகிற பொழுது ஹாலிதீன ஃபீஹான்னும் வரும், ஹாலிதன் ஃபீஹான்னும் வரும். ஒமை யாசில்லாஹ வரசூலஹு வயதஅத்த ஹுதூதஹு யுத்கில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா. ஹாலிதீன ஃபீஹாண்டா மிச்சம் பேர் பன்மை, ஹாலிதன் ஃபீஹாண்டா ஒருமை. நரகத்துல சொர்க்கத்துல யாருமே தனிமேல் இருக்கிறல்ல. சொர்க்கத்துல ஏண்டா தன்னந்தனியா இருந்து கொண்டு சுகந்தி அனுபவிக்கலுமா? ஒரு ஆள் ஒரு ரூம்ல பூட்டி வச்சு எல்லா சுகண்டியும் கொடுத்தா இது சுகண்டியா? எல்லாரோட இருந்தா தானே ஃபன்னா இருக்கும். அப்ப சுவர்க்கத்துல எல்லாரும் ஃபன் அனுபவிப்பார்கள், எல்லாரும் சேர்ந்து இருப்பார். ரெண்டு இன்பம். அப்ப சொர்க்க சுகண்டி உண்டு, எல்லாரும் இருக்கிற சுகண்டி உண்டு. நரகத்துல அதாபு ஒரு கஷ்டம், அதை தனி அனுபவிக்கிறது. அந்த கருத்து ஹாலிதன் என்ற அர்த்தத்துல இருக்கிறது. அடுத்தது சொர்க்கத்தை பத்தி வந்த எல்லா வசனத்திலையும் ஹாலிதீன ஃபீஹா அபதன் வரல. சில வசனத்துல தான் ஹாலிதீன ஃபீஹா அபதன் வருது. ஹாலிதீன ஃபீஹாண்டா நிரந்தரமா இருப்பார்கள், அபதன் என்றா எக்ஸ்ட்ரா இன்னொரு சொல், நீடூழி காலம் என்று. அதேதான் இன்னொரு வசனத்தை அல்லாஹ் தஆலா கூட்டி எடிட் பண்ணி கொள்றான். நீங்க அல் குர்ஆன்ல அபதன் என்று வந்த வசனம் எல்லாத்தையும் பார்த்தால் அந்த வசனத்துக்கு பின்னால் ஒரு கலிமா வரும், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பொருந்தி கொண்டான், சஹாபாக்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டான். எனவே சொர்க்கத்தை பத்தி சொல்லி அதுல சஹாபி என்று வந்த வசனம், சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டான் என்று அந்த வசனத்துல வருமே, அங்கு மட்டும்தான் அபதன் என்று வரும். ஹாலிதீன ஃபீஹா அபதா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு யௌம யன்ஃபஉ ஸாதிகீன சிதுகும் லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا. அபதா எல்லா இடத்திலும் ரலியல்லாஹு அன்ஹு வரலுவான் இருக்கும். இப்ப இந்த சஹாபிக்கின்றே போட்ட வசனம் மாதிரி விளங்குது. அப்ப சஹாபியா அல்லாஹ் தஆலா எவ்வளோ புகழ்றான் என்று பாருங்க. இப்படி எல்லாம் மறைமுகமான கமெண்ட்ஸ்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். அது மாதிரி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாலிக்கல் ஃபௌசுல் அதீம சொல்லத்துல அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, இப்படியான சொர்க்கம் இருக்கிறது. அதே மாதிரி அவர்களுக்கு பரிசுத்தமான வீடு இருக்கிறது. அதிலென்ற சொர்க்கமும் எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கிறேன் நான். வருதுவானும் மினல்லாஹி அக்பர், என்னையும் பார்ப்பார்கள். தாலிக்கல் ஃபௌசுல் அதீம், அதுதான் வலுப்பமான வெற்றி. எனவே இந்த ஆயத்துல் குர்சியை அல்லாஹ் தஆலா முடிக்கிற நேரத்திலையும் வஹுவல் அலியுல் அதீம், அவன் உயர்த்தியானவன், வலுப்பமானவன். இப்ப நீங்க புரிஞ்சு கொள்ளணும், உயர்த்தியானவன் என்றா என்ன, வலுப்பமானவன்டா என்ன. இது தமிழுக்கு ஒன்றும் செய்யலாது, அப்படித்தான் சொல்லலாம். ஆனா குர்ஆனுடைய அல்லாஹ் தஆலாவுடைய பாவனையில, குர்ஆன் தஃப்சீருடைய அமைப்புல உயர்த்தியானது வேற, வலுப்பமானதுன்றது எல்லாம் கம்ப்ளீட் ஆக்குறது. அது மாதிரி அல்லாஹ் தஆலா ஆயத்துல் குர்சியில வஹுவல் அலியுல் அதீம் சுப்ஹான ரப்பியல் அதீம். எனவே அதீம் என்றது அது அதுக்கங்களே பெருசு இல்லை, முடிவு என்று இந்த ஆயத்துல் குர்சியை முடிக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆயத்துல் குர்சி சம்பந்தப்பட்ட ஹதீஸ் விளக்கங்கள் நிறைய இருக்கிறது. குர்ஆன் ஆயத்தில் இருந்து விளங்கப்படுத்தக்கூடிய செய்திகளும் இன்னும் நிறைய இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல தொடர் அமைகின்ற பொழுது நாங்கள் கவனித்துக் கொள்ளலாம். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.